வணக்கம். மாலை வணக்கங்களோடு இன்று உயிர்ப்பு ஞாயிறு புனித வாழ்த்துக்களையும் மக்களுக்கு கூறிக்கொண்டு பாமுக அதிபர் திரு நடாமுகன் அண்ணா அவர்களுக்கும் மற்றும் பாமுக தொலைக்காட்சி ஊடாகவும், அதாவது ஃபர்ஸ்ட் ஆடியோ நெட் அண்ட் லண்டன் தமிழ் ரேடியோ நெட் ஊடாகவும் இணைந்திருக்கும் அனைத்து உள்ளங்களையும் வரவேற்று இன்று நாம் மருத்துவ நேரத்துக்கு போவோம். இன்றும் வழமை போல் நாம் அழைத்தது டாக்டர் தீபா அவர்களை அழைத்து கொண்டு, போன வாரம் நாம் மெனோபோஸ் பற்றி தீபாவிடம் இருந்து நிறைய தகவல்களை பெற்றுக் கொண்டிருந்தோம். இன்று அதன் தொடர்ச்சியாகவே இதில் நிறைய அத்தியாயங்கள் நாங்கள் தெரிய வேண்டி இருக்கின்ற, நிறைய நாங்கள் விடயங்களை அறிய வேண்டி இருக்கின்றபடியால் இன்றைக்கு நான் 2வது வாரமாகவும் ஹெச்ஆர்டியை பற்றி, அதாவது ஹோமோன் ரீப்ளேஸ்மெண்ட் தியரி, அதிலை பற்றி இன்று நாம் டாக்டர் தீபாவுடன் அறிந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். வாருங்கள் டாக்டர் தீபா அவர்கள். நேரவாகவே போறேன். முதலாவதாக இந்த ஹெச்ஆர்டி என்றா என்னன்னு நீங்க மக்களுக்கு இதை விளங்கப்படுத்த போறீர்கள்? ஹெச்ஆர்டினா ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. அதாவது உங்க உடம்புல இருக்க ஹார்மோனை நாங்க அது பத்தலன்றதால நாங்க ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தப்போ பெரிமெனோபாஸ்னா மெனோபாஸ்க்கு முந்தைய டைம், அதுல இருந்து என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புல இருக்க எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரான் இந்த முக்கிய சுரப்பிகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அது ஃபுல்லா 0க்கு வராது, ரொம்ப கம்மியாயிட்டே வரும். ஸோ அதனால நமக்கு பக்க விளைவுகள் ஏற்படும். விச் அகைன் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம், நம்ம எஸ்ட்ரோஜன் ரிசெப்டர்ஸ் தலையில இருந்து கீழே வரைக்கும் இருக்கு, பிளாடர் வரைக்கும் இருக்கு. ஸோ எல்லாத்துலயும் எஃபெக்ட் வரும். ஸோ அது அந்த எஸ்ட்ரோஜன் கம்மி ஆகுறதால, ப்ரொஜெஸ்டரான் கம்மி ஆகுறதால வர பக்க விளைவுகளை சமாளிக்கிறதுக்காக அதை நாங்கள் ரீப்ளேஸ் பண்றோம். எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரான், அதுதான் அந்த 2 ஹார்மோன்ஸ், அதை தான் நாங்கள் ரீப்ளேஸ் பண்றோம். அதான் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு சொல்றது. பட் அது கம்மி டோஸ், அதாவது நம்ம பக்க விளைவுகளை சமாளிக்கிறது அளவுக்கு தேவையான அளவு தான் அதுக்குள்ள இருக்கும். இப்போ நீங்க ஒரு பர்த் கண்ட்ரோல் பில் எடுத்துக்கிறீங்களா, அதுலயே எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் இருக்கு, அந்த அளவுக்கு அதிகமா இருக்காது. அந்த டோசேஜ் கம்மியா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு பர்த் கண்ட்ரோல் பில்ல உங்களுக்கு 10 மில்லிகிராம் எஸ்ட்ரோஜன் 5 மில்லிகிராம் ப்ரொஜெஸ்டரான் இருக்குன்னா, ஹெச்ஆர்டில 2 மில்லிகிராம் எஸ்ட்ரோஜன் 2 மில்லிகிராம் ப்ரொஜெஸ்டரான் இருக்கும். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ரொம்ப கம்மியா இருக்கும். அதுதான் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு கம்மியா இருக்கிற ஹார்மோனை தேவையான அளவுக்கு மட்டும் ரீப்ளேஸ் பண்றோம். அது கம்மியா இருக்கிறதால என்னன்னா, அது கான்ட்ரசெப்டிவ் கிடையாது. நீங்க ஹெச்ஆர்டி எடுக்கிறதால நீங்க இப்போ நீங்க 50 வயசுக்கு மேல எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பீரியட்ஸ் முடிஞ்சு 1 மாசம் 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா நீங்க கருத்தரிக்கிற கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் நான் உங்களுக்கு 45 வயசுல ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கு 50 வயசு வரைக்கும் யூ கேன் கெட் பிரெக்னன்ட். ஸோ ஒரு 45 வயசா லேடிக்கு நான் ஹெச்ஆர்டி ஆரம்பிச்சேன்னா அவங்க கிட்ட நான் நீங்க கான்ட்ரசெப்ஷன் தனியா யூஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். கான்ட்ரசெப்ஷன் தனியானா காண்டம்ஸ், காயில் வச்சுக்கிறது, அது மாதிரி தனியா யூஸ் பண்ணணும். ஏன்னா ஹெச்ஆர்டி இஸ் நாட் அ கான்ட்ரசெப்ஷன். யூ ஸ்டில் நீட் டு யூஸ் அ கான்ட்ரசெப்ஷன் ஆன் டாப். நன்றி தீபா. எந்தெந்த வகையில இந்த ஹெச்ஆர்டி இந்த ட்ரீட்மெண்ட் எந்தெந்த வகையில, அதாவது நான் எதை மீன் பண்ணி கேட்கறேன்னு சொன்னா, இப்ப அது டேப்லெட் வகையிலையா அல்லது இன்ஜெக்ஷன் வழியாக, எந்தெந்த வகையில இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள மக்களுக்கு கொடுக்கின்றீர்கள்? இந்த ஹெச்ஆர்டில 2 ஹார்மோன் இருக்குன்னு பேசணும், ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரான். இது காம்பினேஷன் வரும். ஒரு டேப்லெட்ல இல்லைன்னா பேட்ச்ல வாரத்துக்கு 2 வாட்டி மாற்றணும். டேப்லெட்னா தினம் 1 எடுக்கணும். ஸோ அதுல 2மே வரும், எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் 2மே சேர்ந்து வரும். அது ஒரு வகை. இன்னொன்றுல எஸ்ட்ரோஜன் மட்டும் தனியா இருக்கும் சில டேப்லெட்ஸ்ல. அப்புறம் ஜெல் ஸ்ப்ரேலாம் இருக்கு, அதெல்லாம் வெறும் எஸ்ட்ரோஜன் மட்டும் தனியா வரும். ப்ரொஜெஸ்டரான் உங்களுக்கு அதுக்கு தனியா ஒரு டேப்லெட் இருக்கு. இல்லைன்னா ப்ரொஜெஸ்டரான் காயில் வச்சுக்கலாம், ஹார்மோன் காயில் இருக்கிறப்போ ப்ரொஜெஸ்டரான் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ செப்பரேட்டாகவும் வருது, ஒன்னாவும் வருது. டேப்லெட்டா வருது, ஜெல்லா வருது, பேட்சா வருது. காயில் ப்ரொஜெஸ்டரான் மட்டும்தான் வரும். இன்ஜெக்ஷன்ல ஹெச்ஆர்டி அது நீங்க பேஷண்ட்ஸ் எந்த மாதிரியா தேவைன்னு சொல்லி அவர்களின் விருப்பத்தின்படி நீங்கள் அதை கொடுப்பீர்கள். ஈச் பர்சன் எல்லாத்துக்கும் ஒரு என்ன சொல்றது, அவங்களோட தனிப்பட்ட ரிஸ்க் ப்ரொஃபைல நாங்க பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், யாருக்காச்சும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு முன்னாடி, இல்லைன்னா அவங்களுக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்கு, இல்லைன்னா அவங்களுக்கு முன்னாடியே
இந்த டீப் வெயின் த்ராம்போசிஸ்னு சொல்லுவோம். அதாவது கிளாட் வந்திருக்கு, அதாவது கால்ல இருக்கிற உள்ள இருக்கிற வெயின்ல கிளாட் வந்திருக்கு, ரத்த கட்டி இருக்கு. இல்லைன்னா சில பேருக்கு மைக்ரைன் வந்து இந்த ஆராவோட வரும். அதாவது மைக்ரைன் வரதுக்கு முன்னாடி இந்த லைட் அடிக்கிறது, ஒரு பக்கம் முகம் வந்து என்ன சொல்றது வீக் ஆகுறது, பிளைண்ட் ஆகுறது, அது வந்து மைக்ரைன் வித் ஆரான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நாங்க பேட்ச் தான் கொடுப்போம். பேட்ச் இல்லைன்னா ஜெல், டேப்லெட் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அதுல அவங்களுக்கு ரிஸ்க் அதிகம். பேட்ச் இல்லைன்னா ஜெல்ல வந்து ரிஸ்க் கம்மி. ஸோ அவங்களுக்கு வந்து அதை சூஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து யூட்ரஸ் இல்லைன்னா ஊம்பு எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்ட்ரோஜன் மட்டும் தனியாக கொடுக்கலாம். ப்ரொஜெஸ்ட்ரான் தேவையில்லை உங்களுக்கு. பட் உங்களுக்கு ஊம்பு இருந்ததுன்னா எஸ்ட்ரோஜனோட ப்ரொஜெஸ்ட்ரானை சேர்த்து கொடுக்கணும். இல்லைன்னா எஸ்ட்ரோஜன் மட்டுமே தனியாக கொடுத்தா உங்களுக்கு கர்ப்பப்பை இருந்ததுன்னா அந்த கர்ப்பப்பை உள்ள வந்து திக்காக்கி வைக்கணும். அது உங்களுக்கு வந்து கர்ப்பப்பை கேன்சருக்கான ரிஸ்க் அதிகப்படுத்தும். ஸோ வந்து அதை கவுண்டராக்ட் பண்ணா ப்ரொஜெஸ்ட்ரான் கொடுக்கும். ஏன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து இந்த திக்னஸை கம்மி பண்ணும். ஸோ ஊம்பு இருந்தால் கம்பைன்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் கொடுக்கணும், கம்பைன்ட் எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் சேர்த்து கொடுக்கணும். ஊம்பு இல்லைன்னா உங்களுக்கு வெறும் எஸ்ட்ரோஜன் மட்டும் கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய ரிஸ்க் ப்ரொஃபைல், அவங்களோட தனிப்பட்ட ரிஸ்க் ப்ரொஃபைல் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் கொடுப்போம். நன்றி. அப்ப நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா இப்படியான ப்ராப்ளம் இந்த அதாவது லிவர் டிசீஸ், ஹார்ட் அட்டாக் அப்படியான ப்ராப்ளம் இருந்தா இது ஒரு பக்க விளைவை ஏற்படுத்தும் என்று சொல்றீங்களா? அது மாதிரி இருந்ததுன்னா டேப்லெட் வந்து இப்போ நீங்க ஹார்மோன் எடுத்துக்கிறீங்கன்னா முதல்ல உங்க பிளட் ஸ்ட்ரீம்ல போயிட்டு போகும். நீங்க டேப்லெட் எடுக்கிறீங்கன்னா முதல்ல உங்களோட வயிற்றுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் உங்க லிவருக்குள்ள போயிட்டு லிவர்ல இருந்து பிளட்டுக்கு போகும் டேப்லெட். ஸோ வந்து அந்த எஸ்ட்ரோஜன் வந்து உங்களோட லிவர்ல இருக்கிற அந்த கிளாட்டிங் ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகப்படுத்திடும். பிளட் கிளாட் பண்ற ப்ரோட்டீன்ஸ் அதிகப்படுத்திடும். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் இல்லைன்னா மைக்ரைன் வித் ஆரா இல்லைன்னா ஏற்கனவே காலில் வந்து பிளட் கிளாட் வந்ததுன்னா ஏற்கனவே அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கு. ஸோ நாங்கள் வந்து இந்த டேப்லெட் கொடுக்கறதால அந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகும். ஸோ அவங்களுக்கு வந்து பேட்ச் கொடுத்தோம்னா பேட்ச் வந்து அந்த மெடிசன் டைரக்டா ஸ்கின்ல இருந்து நேரா பிளட்டுக்கே போயிடும், லிவருக்குள்ள போகாது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பிளட் கிளாட்டோட ரிஸ்க் வந்து கம்மி. அவங்களுக்கு கொடுக்கலாம், பட் வேற ரூட்ல கொடுக்கணும். அது ஏதாவது எக்ஸ்பென்சிவ் அப்படி இருக்கா அதுலயும்? இல்ல, it all depends. Some brands are expensive, some brands are cheap, but main is what suits the patient. ஏன்னா சில பேருக்கு ஒரு பிராண்ட் ஒத்துக்காது, இன்னொரு பிராண்ட் ஒத்துக்கும். ஸோ அவங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதான் கொடுக்கும். நன்றி நன்றி. இப்ப இது செய்வதற்கு ஒரு கால வரையறை இருக்கா? இப்ப எவ்வளவு காலத்துக்கு இதை எடுத்துக்கொள்ளணும்ன்றதா இல்ல அந்த ரீச் பண்ணினாப்புல அவைக்கு அந்த ஹோமோன் லெவல் ரீச் பண்ணாப்புல நீங்க அதை ஸ்டாப் பண்ணிடுவீங்களா? நான் வந்து நான் இப்போ நியர்லி 20 இயர்ஸா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஜிபிஆர். ஸோ நான் ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் யூஸ்வலா வந்து மெனோபாஸ் வந்துட்ட பிறகுதான் லேடிஸ் வருவாங்க. டாக்டர் எனக்கு மெனோபாஸ் வந்து 2-3 வருஷம் ஆச்சு, எனக்கு வந்து இப்போ சிம்டம்ஸ் தாங்க முடியல கொடுங்க. பட் இப்போ ஹெச்ஆர்டி அவேர்னஸ் நிறைய பேர் அதுக்கு தெரிய வர்றதால இப்போ 42 வயசுலேயே வர ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டர் எனக்கு வந்து எனக்கு லோ மூடா இருக்கு, எனக்கு மூட் ஸ்விங் இருக்கு, எனக்கு வந்து பிரெயின் ஃபாக் இருக்கு, மெமரி பிரச்சனை இருக்கு, எனக்கு ஹெச்ஆர்டி கொடுங்க. தே ஆர் வில்லிங் டு டேக் த ஹெச்ஆர்டி. ஆப்வியஸ்லி அந்த மெனோபாஸோ பெரிய மெனோபாஸோ நீங்க 40 வயசுக்கு கீழே உங்களுக்கு வந்து மெனோபாஸ் வந்துருச்சுன்னா, பீரியட்ஸ் நின்றுச்சுன்னா கட்டாயம் ஹெச்ஆர்டி கொடுத்தாகணும். 45 வயசுக்கு கீழே வரவங்களுக்கு கட்டாயம் ஹெச்ஆர்டி கொடுத்தாகணும். ஏன்னா டு ப்ரொடெக்ட் த ஹார்ட் அண்ட் த போன்ஸ். ஏன்னா உங்களுக்கு தேவை எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான், எஸ்ட்ரோஜன் தேவை, எஸ்பெஷலி எஸ்ட்ரோஜன் தேவை உங்க ஹார்ட்டையும் போனையும் ப்ரொடெக்ட் பண்றது. ஸோ அவங்களுக்கு கட்டாயம் ஹெச்ஆர்டி கொடுக்கும், 50 வயசு வரைக்கும் கொடுக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேணும்னா கண்டினியூ பண்ணணும். மிச்சவங்களுக்கு 45 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு பெரிய மெனோபாஸ்லயே ஆரம்பிக்கலாம். நீங்க மெனோபாஸ் வந்தாதான் அது ஆரம்பிக்கணும்னு இல்லை, அதுக்கு முன்னாடியே கொடுக்க ஆரம்பிக்கலாம். அண்ட் வந்து நீங்க எவ்வளவு நாள் எடுக்கணும்னா யூஸ்வலா அது தெர் இஸ் நோ கட் அண்ட் ரைட் நம்பர்ஸ். இது இத்தனை வருஷம் தான் எடுக்கணும் அப்படின்னா இல்லை. யூஸ்வலா 50 வயசுக்கு அப்புறம் என்ன சொல்றது ரீகாலிபிரேட். உங்களுக்கு தேவையா இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு வந்து பாருங்க, யூ கேன் கம் ஆஃப் இட் ஃபார் a few months. 50 வயசுக்கு மேல ஆரம்பிச்சுன்னா every 2 years, at least 2-3 yearsக்கு அப்புறம் we evaluate, you really need it more. ஒரு கொஞ்சம் மாசம் வெளியே வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏன்னா பட் நான் சொல்றது மெயினானா லைக் ஐ செட் த்ரோயிங் a pill at us ஒருத்தர் மேல மருந்து தூக்கி போட்டுட்டு நீ சரியானு சொல்ல முடியாது. உங்க டயட், லைஃப் ஸ்டைல், ஸ்லீப், ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் எல்லாமே இட்ஸ் ஹோலிஸ்டிக் மேனேஜ்மெண்ட். அதெல்லாம் சரியா இருக்கும். உங்களோட பில்டிங்க்கு வந்து டோர் வச்சா மட்டும் பத்தாது, விண்டோ வைக்கணும், ஃபென்ஸ் வைக்கணும். ஸோ இதெல்லாம் எல்லாமே தேவை மெனோபாஸை சரிப்படுத்துறது. நன்றி நன்றி. நீங்க சொன்னீங்க இப்ப ஹெச்ஆர்டி நிறுத்திய பெண், இப்ப நீங்க சொல்லும் போது சொன்னீங்க, ஆனா ஹெச்ஆர்டி நிறுத்திய பின்பு திருப்பி மீண்டும் அந்த அறிகுறிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? கட்டாயம். சில பேர் உடனே வராது. அப்ப மீண்டும் அந்த ட்ரீட்மெண்ட்டை திருப்பி நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? அப்படித்தானே? ஆரம்பிக்கலாம்.
மோஸ்ட்லி வந்து 60 60க்கு வயசுக்கு மேல நிறைய பேர் எடுத்துக்கிறது இல்லை. அந்த 60 வயசுக்குள்ளதான் வந்து தே டேக் இட். அதுக்கப்புறம் யூஸ்வலா நிறைய பேர் வந்து கம்பைன் இந்த பேட்ச், டேப்லெட், ஜெல் அப்படி எடுக்கிறது இல்லை. 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு வந்து மெயின்லி அந்த பிளாடர்ல தான் ப்ராப்ளம் வரும். அந்த ப்ரோலாப்ஸ், அப்புறம் இந்த பிளாடர் வந்து அடிக்கடி கண்ட்ராக்ட் ஆகுறதால அடிக்கடி யூரின் போற பிரச்சனை, இல்லைன்னா கீழே வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு. அது மாதிரி இருக்கவங்களுக்கு லோக்கல் எஸ்ட்ரோஜன் ஜெல் கிரீம் ஒன்று இருக்கு, கீழே மட்டும் போடுறது, வெஜனாக்குள்ள போடுறது எஸ்ட்ரோஜன், லோக்கல் எஸ்ட்ரோஜன் கொடுக்குறாங்க. அது இட்ஸ் ஹெச்ஆர்டி, பட் இட்ஸ் நாட் லைக் யூனோ the risk is very low. ஏன்னா கீழே மட்டும் தான் போடுறோம், அது பிளட்டுக்குள்ள போறதுல எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. கீழே உள்ள வெஜனாக்குள்ள இருக்க ஸ்கின்னுக்குள்ள தான் போறோம், அதுக்கு மேல போகாது. நன்றி நன்றி தீபா. இப்ப நீங்க முதல்ல சொன்னீங்க இந்த என்னது கிளாட் இருந்தால் அல்லதுன்னு சொன்னால் லிவர் ப்ராப்ளம் இருந்தா தான் அந்த பாதிப்புன்னு சொல்லி, பாதிக்கலாம் பாதிக்காமல் அத மாதிரி இப்ப நீங்க டயபெட்டிக், கொலஸ்ட்ரால் அப்படி அதுக்கு ஒரு மருந்து எடுத்து கொண்டு இருக்கிறார்கள், அது இதை எஃபெக்ட் பண்ணுமா? பட் வந்து பிளட் பிரஷர் வந்து கண்ட்ரோல்ல இருக்கணும் அந்த ஹெச்ஆர்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா ஹெச்ஆர்டில இருக்கிற இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து பிளட் பிரஷர் அதிகம் பண்ணு. சில ப்ரொஜெஸ்ட்ரான்ஸ் வந்து பிளட் பிரஷர் வந்து அதிகம் பண்ணும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு ஏற்கனவே பிளட் பிரஷர் வந்து கண்ட்ரோல் சரியில்லைன்னா அது கொடுத்தா இட்ஸ் ரிஸ்க். ஏன்னா பிளட் பிரஷர் அதிகமான ரிஸ்க் வந்து உங்களுக்கு கிளாட் வர ரிஸ்க் அதிகம், அப்புறம் ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக் வர ரிஸ்க் அதிகம். நன்றி நன்றி. அவங்க இருக்குன்றதுக்காக கொடுக்க விட மாட்டோம், அது கண்ட்ரோல்ல இருந்தா கொடுக்கலாம். டயபெட்டிஸ்க்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நன்றி நன்றி தீபா. இப்ப மெயின் கொஸ்டனுக்கு வரும். இது பாவிக்கிறதால எடை கூடுமா பெண்களுக்கு? ஏன்னா கம்மியா சில இல்ல இப்போ இந்த இம்ப்ளானான்னு சொல்றாங்க, அதாவது இந்த ஸ்டிக் மாதிரி இருக்கு இந்த ஸ்கின்னுக்குள்ள போறது, இம்ப்ளானான்னு சொல்லுவாங்க, கான்ட்ரசெப்ஷன், பர்த் கண்ட்ரோல், அது மூலமா எடை கூடும். பட் ஹெச்ஆர்டில வந்து ரொம்ப கம்மியா தான் நம்ம கொடுக்குறோம் ஹார்மோன், நிறைய கொடுக்கல, தேவையான அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுக்கறதால ஹெச்ஆர்டியால யாருக்கும் வெயிட் போடாது, டைரக்ட் எஃபெக்ட் இல்லை. பட் நீங்க வெயிட் அதிகமா இருந்த மெனோபாஸ் டைம்ல உங்க வெயிட் ரொம்ப அதிகமா இருந்தா அது உங்களோட கேன்சர் ரிஸ்க் அதிகப்படும். உங்க வெயிட்டே வந்து உங்க கேன்சர் ரிஸ்க் அதிகப்படும், அதிகரிக்கும். சில பேர் நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், மார்பக புற்றுநோய் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் எடுத்துட்டா, அது உண்மையா இருக்கு, இல்லைன்னு சொல்ல. பட் என்ன சொல்றது, எல்லாருக்குமே வந்து ஒரு பேஸ் லைன் ரிஸ்க் இருக்கு. ஜெனரல் பாப்புலேஷனுக்கு இந்த பேஸ் லைன் ரிஸ்க் இருக்கு. ஸோ இதுல வந்து இதுக்கு நிறைய ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஸ்டடிஸ்லாம் நிறைய பேரை வந்து மில்லியன் விமன் ஸ்டடின்னு சொல்றாங்க, அதாவது மில்லியன் விமனை வந்து ஸ்டடியில வந்து லைக் தே லுக்ட் அட் வாட் இஸ் த ரிஸ்க் ஆஃப் தெம் ஹேவிங் இட். ஸோ 5 வருஷம் ஹெச்ஆர்டி கொடுத்ததால என்ன ரிஸ்க் இருக்குது. ஸோ வந்து அது எப்படி நம்பர்ஸ் எப்படின்னா, ஃபார் வாட் இஸ் த நம்பர், எக்ஸ்ட்ரா நம்பர் ஆஃப் விமன் ஹூ கெட் பிரஸ்ட் கேன்சர் ஓவர் 5 years among 1000 women. So every 1000 women எத்தனை பேருக்கு கேன்சர் வருது, பிரஸ்ட் கேன்சர் வருது. இதுல அதிகமான ரிஸ்க் வந்து ஆல்கஹால், greater than 6 units per week, அது வந்து எக்ஸ்ட்ரா 11 பீப்புளுக்கு வந்திருக்கு கேன்சர் out of 1000. overweight and obesity extra 10 people. combined HRT-னா அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் கூட இருக்கிற HRT, அது வந்து எக்ஸ்ட்ரா 10 people. unopposed HRT வெறும் எஸ்ட்ரோஜன் உள்ள HRT வந்து எக்ஸ்ட்ரா 5 people தான். ஸோ கம்பைன்ட் ஹெச்ஆர்டி தான் ரிஸ்க் அதிகம். கம்பைன்ட் ஹெச்ஆர்டிலே என்ன ப்ரொஜெஸ்ட்ரான் யூஸ் பண்றோன்றத பொறுத்து இருக்கு. இப்போ லேட்டஸ்டா ஒரு ப்ரொஜெஸ்ட்ரான் வந்திருக்கு, அட்ரோஜெஸ்ட்ரான், அது வந்து கம்பைன்ல வருது, தனியா டேப்லெட்ல வருது. அது வந்து உங்களோட ப்ரொஜெஸ்ட்ரானோட ரொம்ப, உங்க பாடியோட நேச்சுரல் ப்ரொஜெஸ்ட்ரானோட ரொம்ப ஒத்து போகுது. பயோ ஐடென்டிக்கல்னு சொல்லுவாங்க. பயோனா ஹியூமன், ஐடென்டிக்கல், மோர் ஐடென்டிக்கல் டு யுவர் ஓன் நேச்சுரல் ப்ரொஜெஸ்ட்ரான். அட்ரோஜெஸ்ட்ரான்ல வந்து அதுல வந்து பிரஸ்ட் கேன்சர் ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. மற்ற ஹெச்ஆர்டி, ஃபெமிஸ்டன், எஸ்ட்ரடாட், எவரல் பேட்ச் அதெல்லாம் இருக்கு. அதுல வர ப்ரொஜெஸ்ட்ரான்ல வந்து உங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் ரிஸ்க் கொஞ்சம் அதிகம் அட்ரோஜெஸ்ட்ரானோட கம்பேர் பண்ணும். பட் இதுல ஒரு குழப்பிட்டேனாங்களே, இல்ல சொல்லுங்க. ஸோ இப்போ லேட்டஸ்டா இப்போ நான் ஆஃபர் பண்றது என்னன்னா, பேட்ச் டேப்லெட்டுக்கு பதிலாக நீங்க வந்து எஸ்ட்ரோஜன் ஜெல்லை தனியா எடுங்க, டேப்லெட்டை தனியா எடுங்கன்னு சொல்றது. ஏன்னா இதோட இந்த டைப் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரானோட ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி. ஸோ உங்களோட கேள்விக்கு ஷார்ட் ஆன்சர், ஹெச்ஆர்டியால ரிஸ்க் அதிகமாகுதா பிரஸ்ட் கேன்சர்? எஸ், பட் அது கம்பைன்ட் ஹெச்ஆர்டி. பட் அதை விட உங்களோட வெயிட் அதிகமா இருந்தா, உங்க ஆல்கஹால் நீங்க அதிகமா குடிச்சீங்கன்னா அதுல வர ரிஸ்க் தான் அதிகம் கம்பைன்ட் ஹெச்ஆர்டியை விட. பட் அதுக்கு ஒரு பதில் இருக்கு,
இப்ப புதுசா வந்த எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து அந்த ரிஸ்கையும் கம்மி பண்ணிடும். ஒவ்வொரு காலம் நீங்க அட்வான்ஸா ஒவ்வொரு முறையும் போகும்போது அட்வான்ஸா போய்கிட்டு இருக்கிறீங்க, அவ்வளவுதானே. நான் இன்னும் ஒரு கொஸ்டின் தீபா அவர்கள், என்னன்னு சொன்னா, இந்த இந்த ஹெச்ஆர்டி வந்து ஓன்லி மெனோபாஸ் பீப்புளுக்கு மட்டும்தான் நீங்க செய்கிறீங்களா, அல்லன்னு சொன்னா நான் இந்த சொல்றேன் திருநங்கைகள் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவர்களும் இதுகளை பயன்படுத்திக் கொள்கிறார்களா? இப்ப நீங்க பாலியல் மாற்றம் செய்வதற்கு இதை பயன்படுத்திக் கொள்கிறார்களா? அதுக்கு வந்து அவங்க எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் அது ஹை டோஸ் எடுக்கணும். இப்போ வந்து ஆண் வந்து பெண்ணா மாறுறாருன்னா அவரோட டெஸ்டோஸ்டெரோனை கம்மி பண்ணணும், அப்புறம் அவர் எஸ்ட்ரோஜன் எடுக்கணும். அந்த எஸ்ட்ரோஜன் வந்து இட் இஸ் ஹையர் டோஸ் கம்பேர் டு ஹெச்ஆர்டி. ஏன்னா ஹெச்ஆர்டி ரொம்ப கம்மி டோஸ் தான் நாங்கள் கொடுக்கணும். அவங்க வந்து அவங்களோட ஹார்மோன்ஸ் வந்து இன்னும் அதிக அளவுல அதிகப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஸோ அவங்க ஹெச்ஆர்டி நாங்கள் யூஸ் பண்றது. பட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண் வந்து ஆணா மாறிட்டாருன்னு டிரான்ஸ் உமன், ஓகே, he's transitioned into a woman, a man has become a woman. So அவருக்கு வந்து மெனோபாஸ் ஏஜ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் சோஷியலா டிரான்சிஷன் பண்றாரு. ஓகே, அவர் வந்து ஒரு ஆள், பட் அவரை பொம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறாரு, மேக்கப் போட்டுக்கிறாரு, மேபி கீழே சர்ஜரி பண்ணி அவரோட பீனிஸை எடுத்துட்டாரு. பட் அவர் வந்து குழப்பிட்டாங்க. சரி, ஒரு பெண் டிரான்ஸ் மேன், ஒரு woman வந்து ஒரு woman when he becomes a man. So the woman வந்து அவங்க breast எடுத்துட்டாங்க, கீழே வந்து சர்ஜரி பண்ணிக்கிட்டாங்க, அப்படி இருக்கு. இல்லைன்னா வந்து அந்த women வந்து நான் ஆம்பளையா ட்ரெஸ் பண்றாங்க. அப்படி இருந்தாலும் பயாலஜிக்கலி they are still a female. ஸோ அவங்களுக்கு 50 வயசு ஆகிறச்ச இல்லைன்னா அதுக்கு கொஞ்சம் டைமுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த மெனோபாசல் சிம்டம் வரும். ஏன்னா அது நேச்சுரல் ஹார்மோன் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து ஹெச்ஆர்டி யூஸ் பண்ணணும். டிரான்சிஷன் பண்றதுக்காக ஹெச்ஆர்டி யூஸ் பண்ண முடியாது. அதே மெனோபாஸுக்கு தான் அவங்களுக்கும் யூஸ் பண்ணணும். மற்றவர்களுக்கு அந்த இடையில நீங்க அப்படி கொடுப்பது இல்லை ஒருத்தருக்கும். ஹெச்ஆர்டி வந்து மெனோபாஸ் சிம்டம்ஸ்க்கு தாங்க கொடுக்கும் மட்டும்தான். எஸ், அதுக்கு மட்டும் தான் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு இந்த பிரஸ்ட் கேன்சர் வந்து சில பேர் இந்த பிஆர்சிஏ ஜீன்னு சொல்லுவாங்க. பிஆர்சிஏ ஜீன்னா அவங்களுக்கு வந்து பரம்பரையா வரும். அது வந்து பிஆர்சிஏ 1 and 2. அவங்களுக்கு வந்து they have increased risk of breast cancer and ovarian cancer. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஓவரிஸ் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆஞ்சலினா ஜோலி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபேமஸ் ஹாலிவுட் ஆக்ட்ரஸ். அவங்க வந்து பெஸ்ட் ஓவரிஸ்லாம் எடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து she carries the BRCA gene. ஸோ ஓவரிஸ் எடுத்துட்டு அவங்களுக்கு எஸ்ட்ரோஜன்லாம் காலி, எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் எல்லாம் காலி. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஹெச்ஆர்டி ஆரம்பிக்கணும், கட்டாயம் ஆரம்பிக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களோட ஓவரிஸ் நாங்கள் எடுத்துட்டோம், அவங்களுக்கு எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ப்ரொடியூஸ் பண்ற ஆர்கன் இல்லை. ஸோ we have to give them ஹெச்ஆர்டி. பட் ஹெச்ஆர்டில இன்னொன்று இருக்கு, புதுசாக டெஸ்டோஸ்டெரோன் ஒன்று இருக்கு. ஏன்னா சொன்ன லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணப்போ லாஸ் ஆஃப் லிபிடோ பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது செக்ஸ் வச்சுக்கிறதுக்கான விருப்பம் இல்லைன்னு. அது வந்து எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானால சரியாகாது. அதுக்கு நீங்க டெஸ்டோஸ்டெரோன் ஜெல் கொடுக்கணும். ஸோ அது வந்து லாஸ் ஆஃப் லிபிடோக்கு இது எக்ஸ்ட்ரா. வி கேன் கிவ் டெஸ்டோஸ்டெரோன் ஜெல். நன்றி நன்றி. இங்க சொல்லும்போது சொன்னீங்க இப்ப மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, ஆனா இப்பொழுது குறைந்து இருக்கிறேன்னு சொல்லி. அப்படின்னு சொன்னா நீங்க இதை எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அந்த பரிசோதனையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டுமா? எவ்வளவு காலத்துக்கு ஒரு முறை அது செய்ய வேண்டும்? அல்லது உங்களோட ஆட்டோமேட்டிக்காவே இங்க வந்து NHS, அதனாலதான் இந்த கொஸ்டினே வருது, இதை நாங்கள் ரிமெம்பர் பண்ண வேண்டுமோ அல்ல அவர்கள் ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு அனுப்பி கொண்டிருப்பார்களா? எவ்வளவு காலத்துக்கு ஒரு கால் அதனை நாங்கள் செய்ய வேண்டும்? இந்த ஊர்ல 50 வயசுக்கு மேல இருக்கிற லேடிஸ்க்கு ஐ திங்க் எவ்ரி 2 years அவங்க வந்து மேமோகிராம் நீங்க பண்ணிக்கலாம். கவர்மெண்டே அனுப்பும், ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் they send it. அது எல்லாருக்கும் வருது. பட் breast cancer இப்ப நான் earliest I have seen a breast cancer, the youngest person is 23 years old. 3 years? 23. Very young. That's the youngest I have seen. நான் அவங்கள பார்க்க வச்ச அவங்களுக்கு 28 வயசு, பட் அவங்களுக்கு 23 இயர்ஸ்ல அவங்களுக்கு வந்து. ஸோ பிரெஸ்ட் கேன்சர் யாருக்கும் வரலாம், எல்லாரும் வந்து பிரெஸ்ட்டை செக் பண்ணணும். ஸோ ஹெச்ஆர்டி எடுத்துக்கோங்க, கட்டாயம் பிரெஸ்ட் கேன்சருக்கான பிரெஸ்ட் லம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்புறம் கீழே வந்து உங்களுக்கு யூஸ்வலாக ஹெச்ஆர்டி எடுத்தால் ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து முந்தி பிந்தி வரலாம். நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் உங்களுக்கு அது 50 வயசு பீரியட்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு நாங்கள் ஹெச்ஆர்டி ஆரம்பிச்சாலும் சரி, உங்க பீரியட்ஸ் முடியறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஹெச்ஆர்டி ஆரம்பிச்சாலும் சரி, முதல் 6 மாசத்துக்கு உங்க பீரியட்ஸ் யூ கேன் ப்ளீட். ஏன்னா உங்க பாடி வில் கெட் யூஸ், இட் ஹாஸ் டு கெட் யூஸ் டு த ஹார்மோன்ஸ். ஓகே, 6 மாசத்துக்கு மேல இஃப் யூ கெட் எனி ப்ளீடிங்
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நான் 2 வகையான ஹெச்ஆர்டி இருக்குங்க. ஒன்று வந்து செக்வென்ஷியல் ஹெச்ஆர்டி, இன்னொன்று வந்து கண்டினியூஸ் கம்பைன்ட் ஹெச்ஆர்டி. செக்வென்ஷியல் ஹெச்ஆர்டினா அதுல வந்து உங்களுக்கு எஸ்ட்ரோஜன் மந்த் முழுக்க ஒரே டோஸ் இருக்கும். பட் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து 12 இல்ல 14 நாளைக்கு மட்டும்தான் வரும். ஸோ இதான் உங்களோட உங்க ஃபுல் மந்த்துக்கு எஸ்ட்ரோஜன் எடுக்கிறீங்கன்னா உங்க ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து பாதி நாளுக்கு வரும். 12 to 14 டேஸ்க்கு ப்ரொஜெஸ்ட்ரான் வரும். இந்த மீதி நாள் ப்ரொஜெஸ்ட்ரான் இல்லாத நேரத்துக்கு நீங்க ப்ளீட் பண்ணுவீங்க. தட் இஸ் இது வந்து பீரியட்ஸ் வந்து ஃபுல்லா நிக்காதவங்களுக்கு நாங்க இதை கொடுப்போம். செக்வென்ஷியல் ஹெச்ஆர்டி பீரியட்ஸ் கம்ப்ளீட்டா நின்றுடுச்சு, எங்களுக்கு 6 மாசம் நியர்லி 1 இயர் ஆயிடுச்சு, எங்களுக்கு பீரியட்ஸ் ஃபுல்லா நின்றுடுச்சு, பீரியட்ஸே வரலன்னா அவங்களுக்கு வந்து கண்டினியூஸ் கம்பைன்ட் ஹெச்ஆர்டி கொடுப்போம். அவங்களுக்கு எஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ரெண்டுமே வந்து ஃபுல்லாவே ஒரே டோஸ். ஸோ அவங்களுக்கு வந்து பீரியட்ஸே வராது. ஓகேவா? ஸோ பீரியட்ஸே வராதவங்களுக்கு கண்டினியூஸ் கம்பைன்ட் இருந்தாலும் சரி இல்ல செக்வென்ஷியல் ஹெச்ஆர்டியா இருந்தாலும் சரி 6 மாசத்துக்கு மேல அவங்களுக்கு கண்டினியூஸ் கம்பைன்னா 6 மாசத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு பீரியட் வரக்கூடாது. செக்வென்ஷியல் ஹெச்ஆர்டினா அவங்களுக்கு பீரியட் வரும், பட் 6 மாசத்துக்கு அப்புறம் திருப்பியும் எராட்டிக்கா பீரியட் வந்ததுன்னா இந்த 2 பேருக்கும் நாங்க வந்து யூட்ரஸ்ல கேன்சர் இருக்கான்னு பார்த்து நாங்க செக் பண்ணுவோம். ஓகே. அண்ட் ஆப்வியஸ்லி அட்லீஸ்ட் 6 மாசத்துக்கு ஒரு தடவை உங்க பிளட் ப்ரெஷர் செக் பண்ணிக்கணும், உங்க வெயிட்டை வந்து சரியா இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ ஜென்ரல் செக்அப் நம்ம பண்ணிக்கணும். பட் பிரெஸ்ட் அண்ட் uterine cancer is very important. You need to examine your breast, and if even after 6 months you are getting irregular periods while on sequential HRT or new onset periods while on a combined HRT after 6 months of use, then you need to come and see your GP to make sure there is no to rule out cancer of the uterus. நன்றி தீபா. இது எல்லா நோய்களுக்குமான கொஸ்டின் தான். இப்ப நான் கேட்கணும்னு சொன்னா இத உணவு மூலமாகவோ அல்லது ஒரு எக்ஸசைஸ் மூலமாகவோ இதனை நாங்கள் கூட்டி குறைப்பதற்கு ஏதாவது வழிகள் உண்டா? அதாவது நீங்க அந்த டேப்லெட்ஸ் மூலமா தான் அதை நீங்க எடுக்க வேண்டுமா? அதான் நான் கேட்கிறேன். 100%. ஏன்னா எல்லாத்துக்கும் throwing a pill is not a solution for the problems. சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் நான் கொடுக்குற அட்வைஸ், அது மெனோபாஸ் மட்டும் இல்லை, பெரிய மெனோபாஸ்ல இருந்து டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த்தியா சாப்பிடுங்க, டைமுக்கு தூங்குங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸ் பண்ண உங்களோட மசில் பில்டிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணா உங்களோட போன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெங்தன் ஆகும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கால்சியம், விட்டமின் டி எடுங்க. இது எல்லாமே இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் மேனேஜிங் ஹெச்ஆர்டி. அப்புறம் ஆப்வியஸ்லி நாட் கெட்டிங் ஸ்ட்ரெஸ்ட், மெடிடேஷன், அதெல்லாம் பண்ணா சில பேர் எல்லாரும் ஹெச்ஆர்டி எடுக்கிறது இல்லை. சில பேர் வந்து didn't want to take ஹெச்ஆர்டி. அவங்க சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு பிரச்சனை ஹாட் ஃபிளாஷஸ், நான் சரியா நான் டைமுக்கு தூங்குறேன், நான் ஒழுங்கா சாப்பிட்றேன், நான் எக்ஸசைஸ் பண்றேன், எனக்கு அது கம்மியா இருக்கு, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா ஹாட் ஃபிளாஷஸ் சரி பண்ணோம்னா we can give antidepressants, SSRIs சொல்லுவோம், சர்டலின், ஃப்ளூஆக்சிட்டின்லாம் கொடுக்கலாம். அது குளோனிடின் கொடுக்கலாம். அது வந்து உங்களோட ஹாட் ஃபிளாஷஸை கம்மி பண்ணும். பட் அது தேர் antidepressants at the end of the day. So but diet and lifestyle is most important. You can write down. எங்க அம்மா எல்லாம் வந்து ஹெச்ஆர்டி எடுத்ததே இல்லை. So she just managed. இப்போ வந்து unfortunately life is very stressful, everybody is multitasking, so they need a little bit of extra help with HRT. But diet and lifestyle is the key, is the cornerstone of managing menopause and perimenopause. It's not just HRT. Not a magic pill. நீங்க சொல்லும்போது சொன்னீங்க ஹெச்ஆர்டி எடுக்கும் பொழுது கர்ப்பமாவதற்கு வாய்ப்பு உண்டு, அப்படித்தானே சொன்னீங்க? 50 வயசுக்கு. ஓகே. அப்படி எடுக்கும்போது இது வந்து பாதுகாப்பானதாகத்தான் இருக்கும். இது எதையும் பாதிக்கா. இப்ப தாய்ப்பால் கொடுக்குறோம் அப்படி என்ன வச்சுக்கொள்ளுங்களேன். தாய்ப்பால் அது நான் எனக்கு தெரியாது தாய்ப்பால் கொடுக்கும்போது கொடுக்கலாமான்னு. பட் யூஸ்வலா அந்த மாதிரின்னா அதுக்கு நீங்க கருத்தரிக்க சந்தர்ப்பம் இருக்குன்னு சொன்னீங்க. அப்படின்னு சொன்னா இதுவும் அடங்கும், அப்படித்தானே? தாய்ப்பால் கொடுக்கும்போது ஹெச்ஆர்டி கொடுக்கலாம். ஐ டோன்ட் திங்க் தேர்ஸ் a problem. ஏன்னா தாய்ப்பால் நீங்க கொடுக்கும்போது நீங்க உங்களோட கம்பைன் பர்த் கண்ட்ரோல் பில்லே நீங்க எடுக்கலாம். என்ன சொல்றது, கம்பைன் பில் இருக்குல்ல, மைக்ரோகைனான், அது மாதிரிலாம் பில் எல்லாம் இருக்குல்ல, அதையே நீங்க பால் கொடுக்கும்போது எடுக்கும்போது அதை விட கம்மி ஹார்மோன் இருக்க ஹெச்ஆர்டியே எடுக்கக்கூடாது. அந்த லாஜிக் படி பார்த்து பால் கொடுக்கும்போது I'm pretty sure you can take HRT. நன்றி. மற்றபடி என்ன கேட்டீங்கன்னு சொன்னா அந்த எலும்பை பற்றி அதிகமாக சொன்னீங்க. இந்த ஹெச்ஆர்டிக்கும் எலும்பு இதுக்கும் சம்பந்தம் இருப்பதாக. Bone health. என்னது? Bone health.
ஓகே. அதை பற்றி இன்னும் ஒரு கூட விளக்கம், எனக்குமே அந்த விளக்கம் அதிக வடிவாக கேட்கவில்லைன்னு தான் சொல்ல வேண்டும். ஏன்னா அதை பற்றி நான் அறியவில்லை. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் தீபா. உங்களோட போன்லயும் வந்து எஸ்ட்ரோஜன் ரிசெப்டர்ஸ் இருக்கு. அந்த எஸ்ட்ரோஜன் அதிகம், எஸ்ட்ரோஜன் வந்து ஜென்ரலா நார்மலா பீரியட்ஸ் சாரி மெனோபாஸ் வராத லேடிஸ்க்கு இந்த போன்ஸ் வந்து அந்த எஸ்ட்ரோஜன் வந்து இட் ஹெல்ப்ஸ் டு ஹார்டன் த போன்ஸ். ஏன்னா உங்க போன் ஹார்டா இருந்தாதான் அது உடையாது சீக்கிரம். ஸோ அந்த எஸ்ட்ரோஜன் கம்மியா இருக்கிறச்ச அந்த போனை வந்து அந்த ஹார்டன் பண்ற சக்தி வந்து கம்மியாயிடும். ஸோ உங்க போன் வந்து வீக் ஆயிடும். ஸோ சீக்கிரம் வந்து ஃப்ராக்சர் ஆயிடும். ஸோ அதை நாங்கள் ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லுவோம். ஆஸ்டியோபீனியானா கொஞ்சம் வீக்கான போன், ஆஸ்டியோபோரோசிஸ்னா நல்லாவே வீக்கான போன். ஸோ உங்க இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் ஃப்ராக்சர்ஸ். இப்போ கீழே விழுந்து என்ன சொல்றது, கீழே விழுந்து உங்க ஹிப் உடைச்சிக்கிங்கன்னா ஹிப் ஃப்ராக்சர், கை உடைச்சிக்கலாம், எனி போன்ஸ் கேன் ஃப்ராக்சர். ஸோ ஜென்ரலா நீங்க எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா, அதாவது வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க, அது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்க போன் வந்து ஹார்டன் ஆகும். ஏன்னா உங்க போனுக்கு நிறைய பிளட் சப்ளை போகுது, and it gets more active, it does its job better, அங்க உள்ள இருக்க செல்ஸ் எல்லாம் they do its job better. ஸோ வந்து அது ஹார்டன் ஆகும். கால்சியம் விட்டமின் டி எடுத்தீங்கன்னா அகேன் வந்து உங்களோட போன் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அதாவது உங்க போன் வந்து அது போன்ல இருந்து சில செல்ஸ் இருக்கு, ஆஸ்டியாய்டுன்னு ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணும் உங்களோட போன்ல. அதுக்கப்புறம் கால்சியம் அண்ட் பாஸ்பேட் வந்து அந்த மினரல்ஸ் அது உங்க போன்ல போய் டெபாசிட் ஆகும். டெபாசிட் ஆகி அது ஹார்டன் ஆகும். அதாவது ஒரு பில்டிங்ல ஸ்கஃபோல்டிங் போட்டிருக்கீங்க பில்டிங்ல, அதுக்கு மேல சிமெண்ட்டும் போட்டா இன்னும் இட்ஸ் ஹார்டன்ஸ் அண்ட் இட் மேக்ஸ் இட் மோர் ஸ்ட்ராங். ஸோ கால்சியம் அண்ட் பாஸ்பேட் வந்து போன்ல போச்சுன்னா இருக்க அது ஹார்ட் ஆகி அந்த போன் ஸ்ட்ராங் ஆகும். வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் வந்து அது அந்த ஹார்டன் ஆகிற அந்த ப்ராசஸை வந்து இன்னும் ஃபாஸ்ட் ஆகும். ஸோ ஹெச்ஆர்டி வந்து அகேன் இட் ஆல் ஹெல்ப்ஸ், இட்ஸ் ஆல் சினர்ஜிஸ்டிக், எல்லாம் வந்து they work together. ஸோ டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஹெச்ஆர்டி, பட் அதான் சொல்றேன், ரொம்ப ஏர்லி ஏஜ்லேயே உங்களுக்கு எஸ்ட்ரோஜன் நீங்க வந்து மெனோபாஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் போயிடும். அப்புறம் உங்களுக்கு யூ ஆர் அட் அ ஹையர் ரிஸ்க் ஃபார் அ லாங்கர் டைம். உங்களுக்கு 50 வயசு மெனோபாஸ் வந்ததுன்னா உங்களுக்கு அந்த போன் ரிஸ்க் வந்து 50 வயசுல இருந்து ஆரம்பிக்குது. உங்களுக்கு 40 வயசுல ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கு போனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் நாங்கள் ஹெச்ஆர்டி ஆரம்பிப்போம். அவங்களுக்கு சிம்டம் வருதோ இல்லையோ, மெனோபாஸ் சிம்டம் வருதோ இல்லையோ டசன்ட் மேட்டர், வி ஸ்டார்ட் பண்ணுவோம் அண்டர் 40 or under 44. அதுக்கப்புறம் ஜென்ரலி பட் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் எக்ஸசைஸ் இது ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் ஃபார் எவ்ரிபடி. நன்றி. இப்ப நீங்க ஒரு வயதுல தான் சொன்னீங்க, நார்மலாகவே 45 இயர்ஸ் அந்த ஒரு மாதிரியான வயசை தான் நீங்கள் எடுத்து கூறினீர்கள். 60 வயதில் அப்படியும் சில பேருக்கு அப்படியான ஒரு சந்தர்ப்பமும் இருக்குன்றது. 60 வயசுக்கு மேலே இருந்தாலும் நீங்கள் இந்த தெரபி செய்யலாமா? நான் இது வரைக்கும் யூஸ்வலா நாங்க செஞ்சதில்லை, ரொம்ப ரேரா. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பேஷண்ட் தான், அவங்க பல வருஷமா எடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி 62 வயசு அது 63 வயசு அது இன்னும் தான் எடுத்துட்டு இருக்காங்க. நாங்களும் வரப்பெல்லாம் சொல்லி பீஸ் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். அவங்க இல்ல டாக்டர் நிறுத்தினா எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா, நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜென்ரலி பீப்புள் டேக் இட் மேக்ஸிமம் 7-8 இயர்ஸ். முந்தி 50 வயசுல ஆரம்பிச்சா இப்ப 42 வயசுல ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் லாங் வேக்கு கொண்டு போகணுமா? 10 இயர்ஸ் 5 வருஷத்துக்கு மேல நீங்க எடுத்தீங்கன்னா ஜென்ரலி உங்களோட ஜஸ்ட் இன்க்ரீஸ் யுவர் ரிஸ்க் ஆஃப் என்ன சொல்றது பிரஸ்ட் கேன்சர். பட் அதுக்கு தான் நாங்க வந்து இப்ப புதுசா ஒரு ப்ரொஜெஸ்டரான் வந்திருக்கு, அதுல ரிஸ்க் கம்மி. சோ எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் வச்சிருக்கோம் நாங்க இப்போ. மெயினாக நீங்கள் இப்ப நிறைய விடயங்களை முத்துக்கலாம் நினைக்கிறேன். நிறைய விடயங்களை பற்றி கருத்துட இன்னும் ஏதாவது நீங்கள் விளக்கம் கொடுக்க இருக்கிற, நான் ஏதாவது விடுபட்டிருந்தா நீங்க அந்த கேள்விகளுக்கான ஏதாவது பதில்கள் வச்சிருக்கிறீங்க, நான் ஏதாவது கொஸ்டினை விட்டுருந்தா என்ன நீங்கள் மருத்துவர் என்ற ரீதியில் கேட்கின்றேன், சில நான் விட்டு இருக்கலாம். அப்படியான பதில் எதுவும் இருந்தா நீங்க இப்பொழுது கூறிக்கொள்ளலாம். ஜென்ரலா நீங்க ஒரு மாத்திரை உங்களுக்கு நான் கொடுத்தேன்னா நீங்க முதல் கேள்வி இது வந்து எனக்கு ஒத்துக்கொள்ளுமான்றதான் முதலாவது கொஸ்டின் வரும். ஒவ்வாமை சைடு எஃபெக்ட்ஸ், எஸ் சைடு எஃபெக்ட்ஸ் பத்தி நம்ம பேசலாம். ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் வந்து சில பேருக்கு வந்து நாசியா வரலாம். காமனான சைடு எஃபெக்ட் வந்து இந்த ப்ளீடிங் பேட்டர்ன் முன்ன பின்ன வரலாம். பட் லைக் ஐ செட் 6 மாசத்துக்கு மேல அது நீடிச்சதுன்னா தென் we usually give them 6 months for the body to get used to the bleeding pattern. நடுவில் ப்ளீட் வரலாம், இல்ல ப்ளீட் வராதவங்களுக்கு திடீர்னு ப்ளீட் வரலாம். ஸோ அது மாதிரி பீரியட்ஸ் ப்ராப்ளம் தான் மெயின், தட்ஸ் அ காமனஸ்ட். அப்புறம் சில பேருக்கு வந்து என்ன சொல்றது பிரஸ்ட் பெயின் வரலாம்,
தலைவலி வரலாம், நாசியா வாந்தி வர மாதிரி இருக்கும், சில பேருக்கு டயரியா வரும், சில பேருக்கு இந்த இது வந்து ரெண்டுத்துலயும் எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ரெண்டுத்துக்குமே காமனான சைடு எஃபெக்ட் இது. அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரானுக்கு மட்டும் காமனான சைடு எஃபெக்ட் வந்து ஆக்னி, சில பேருக்கு ஆக்னி வரலாம். ப்ரொஜெஸ்ட்ரான் எஃபெக்ட் ஆன் ஆக்னி. அண்ட் எஸ்ட்ரோஜன் வந்து சில பேருக்கு கேஸ்ட்ரிக் சைடு எஃபெக்ட் வரலாம். ரெண்டு எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ரெண்டுத்தாலையும் மூட் ப்ராப்ளம் வரலாம், இருக்கிற மூட் இன்னும் பிரச்சனை ஆயிடும். சில பேருக்கு லோ மூட், டிப்ரெஷன் அப்படிலாம் வரும். ஸோ இதுதான் சைடு எஃபெக்ட்ஸ். காமனஸ் வந்து பீரியட் ப்ராப்ளம், மிச்சதெல்லாம் வந்து நாசியா, டயரியா, டம்மி ப்ராப்ளம்ஸ், மூட் சேஞ்சஸ், ஆக்னி, ஹெடேக்ஸ், ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் வந்து தே கேன் கெட் இட். பட் அன்லெஸ் அவங்களுக்கு ரொம்ப மோசமா இருந்தாலோடைய நாங்கள் ப்ளீஸ் ஒரு 3 மாசத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே முடியலன்னா then we change it. ஏன்னா ஹெச்ஆர்டி வந்து யூஷுவல் ட்ரையல் அண்ட் எரர். எந்த டேப்லெட்டும், பிளட் ப்ரெஷர் டேப்லெட்டாக இருக்கலாம், மைக்ரைன் டேப்லெட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், டயபிட்டிஸ் டேப்லெட்டாக இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரே டேப்லெட் ஒத்துக்காது. சில டைம்ல ஒன்று கொடுத்து சரிப்படலையா ட்ரை பண்ணலாம். ஸோ இட்ஸ் ட்ரையல் அண்ட் எரர். கொஞ்சம் மாசம் ட்ரை பண்ணிட்டு தென் யூ கேன். சில பேருக்கு உடனே வேலை செய்யும். ஸோ அவங்களுக்கு வந்து தட்ஸ் ஃபைன், உடனே வேலை செஞ்சதுன்னா தட்ஸ் ஃபைன், அவங்களுக்கு சைட் எஃபெக்ட்ல வி கேன் ட்ரை. யூஸ்வலா நாங்கள் சொல்றது அடுத்த கேள்வி இன்னொன்று கேட்கறது வந்து, டாக்டர் எவ்வளவு நாளைக்கு இதை நான் யூஸ் பண்ண பிறகு எனக்கு வந்து இதோட குட் எஃபெக்ட்ஸ் தெரியும், எப்போ என்னோட சிம்டம்ஸ் வந்து செட்டில் ஆகும்? அதுக்கும் வந்து there's no one answer. சில பேர் யூஸ்வலா 3 மாசம், I said give them 3 months, give it 3 months, it will settle down. சில பேருக்கு பட்டுன்னு சரியாகும், சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். ஸோ அவங்க வந்து யூஸ்வலா ஹெச்ஆர்டி எடுத்தா 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற டைம்ல 3 மாசத்துக்கு ஒரு தடவை வர சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 இயர்க்காச்சும் 3 மாசத்துக்கு ஒரு தடவை வர சொல்லும். ஏன்னா எப்படி உங்க சைடு எஃபெக்ட் எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஏதாவது வேற ஏதாச்சும் பிரச்சனை வருதா, இதெல்லாம் பத்தி அந்த டைம்ல டயட், எக்ஸசைஸ், நீங்க பிரெஸ்ட்லாம் செக் பண்றீங்களா, உங்க பீரியட் பேட்டர்ன் எப்படி இருக்கு, உங்களுக்கு லாஸ் ஆஃப் லிபிடோ இருக்கா, கீழே வந்து உங்களுக்கு வந்து ட்ரையா இருக்கா. ஏன்னா சில பேருக்கு சில எஃபெக்ட் சரியாகும், சில எஃபெக்ட் சரியாகாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் we can change the medication, we can try a different dose. சில பேருக்கு வந்து எஸ்ட்ரோஜன் வந்து கம்மி டோஸ், எப்பவுமே சின்ன டோஸ்ல தான் நாங்கள் ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் அது சரிப்பட்டு வரல, 3 to 3 to 6 months அப்புறமா அவங்களுக்கு வந்து அதனால பெருசா பெனிஃபிட்ஸ் இல்லைன்னா we can increase the dose of the estrogen. இப்போ ஜெல் எல்லாம் வந்து நீங்க 1 pump to 3 pumps வரைக்கும் நீங்க போகலாம். சிலது வந்து 1 pump to 2 pumps. So you always start at the lower dose. If they need, we increase it. So இது வந்து அதுக்கு தான் அடிக்கடி வந்து you have to get it reviewed with your GP. Once you're okay, once you're settled down, it's every 6 months. நன்றி ஜீவா அவர்கள். இத்துடன் முடித்துக் கொள்வோமா? நாங்கள் அந்த நீங்க நியமாக எல்லாத்துக்கும் பதிலளித்து விட்டீர்கள் நினைக்கின்றேன். அல்லது இன்னும் மீண்டும் இருக்கின்றதா? அல்லது எனக்கு என்ன ஒரே பாட்டம் லைன், டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல் அதுதான் நீங்க எல்லா வருத்தத்துக்குமே சொல்லி கொண்டிருக்கிறீர்களே, லைஃப் ஸ்டைல் சேஞ்சிங். உங்க நடமோகன் அண்ணா வந்து ஒரு இந்த தமிழ் இது ஆர்கனைஸ் பண்ணாரு. அந்த இது ஒரு கிரவுண்ட்ல செஞ்சோம், இந்த மஞ்சள் ரெஸ்டாரண்டோட கிரவுண்ட்ல செஞ்சோம். அப்ப நீங்களும் நம்மளாம் பட்டிமன்றம் நடத்துனீங்க, நீங்க உங்க தலைமையில ஒரு பட்டிமன்றம் நடந்தது. அப்போ ஆப்போசிட் சைட்ல வந்து பேசுறதுக்கு ஒரு லேடி வந்தாங்க, ரொம்ப தமாஷா பேசினாங்க, பகடியா பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, ஆமா ஜிபிட்ட வந்து அவங்க சொல்றதெல்லாம் மல்லி தண்ணி வச்சு குடிங்கன்னு சொல்றாங்க, நீங்க மருந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாகத்தான் சொல்றேன், போய் உங்க அம்மா உங்க பாட்டி வைத்தியத்தை செய்யுங்க. ஆப்வியஸ்லி நான் செக் பண்ணுவேன், செக் பண்ணிட்டு செஸ்ட்ல ஒண்ணு இல்லைன்னா என்ன பண்றது, மருந்து கொடுக்க முடியாது, தேவையில்லாம நான் மருந்து கொடுப்பேன், நீங்க வெயிட் பண்ணீங்கன்றதுக்காக மருந்து கொடுக்க முடியாது. ஸோ டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த சாட்டர்டே நான் டூயிங் மை கிளினிக். அப்போ வந்து ஒருத்தர் வந்து உடம்பு முழுக்க இந்த கொப்பளமா வந்தது அவர். ஸோ நான் வந்து ஓகே, அவரோட ட்ரீட்மெண்ட், அவருக்கு ஆன்டிபயோட்டிக் 3 மாசத்துக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும், அவர் சரியா போடும். பட் அவரோட அது வந்து வாட் இஸ் த ப்ராப்ளம், அவரோட பிரச்சனை வந்து கொப்பளம் வருது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஆன்டிபயோட்டிக். பட் வை இஸ் த ப்ராப்ளம், ஏன் அந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவரோட லைஃப் ஸ்டைல் சரியில்லை. அவர் வந்து நைட் 10 மணிக்கு சாப்பிடுறது, நிறைய டேக் அவே சாப்பிடுறாரு, நைட்டு 10 மணிக்கு சாப்பிட்டு 12 மணிக்கு போய் படுக்கிறதுக்கு 1-2 மணி ஆயிடுச்சு. ஸோ எக்ஸசைஸ் இல்லை, அவருக்கு சரியா ஃப்ரூட் சாப்பிடுறது இல்லை, வெஜிடபிள் சாப்பிடுறது இல்லை. ஸோ அதை தான் மெயின். ஸோ என்னோட கன்சல்டேஷன்ல ஐ கான்சென்ட்ரேட்டட் மோஸ்ட் ஆன் த ப்ரிவென்ஷன். எனக்கு வந்து ஐ கேன் கிவ் யூ டேப்லெட்ஸ், நான் சொன்னேன் உங்களுக்கு நான் எவ்வளவு டேப்லெட்ஸ் வேணா கொடுப்பேன் உங்களுக்கு, ஆனா நீங்க இதை சரி பண்ணலன்னா அது சரியாகாது. ஸோ டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் எல்லாத்துக்குமே போகணும். அது டைம் இங்க வந்து அப்படி நாங்கள் கண்ட்ரோலா இருக்க முடியலையே லைஃப் ஸ்டைல். என்ன
டே அண்ட் நைட் என்ன டைம் வேலைன்றதை அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்களே மாற்றிக்கொள்ள வேண்டி இருக்கிறது. இந்தியா லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் எங்களோட உணவை மாற்றிக்கொள்ள வேண்டித்தான் இருக்கிறது. அப்ப அதை தொடர்ச்சியாக கடைபிடிக்கிறது என்பது ஒரு சவாலாகத்தான் இங்க முடியாது. பட் அட்லீஸ்ட் 80% நம்ம ட்ரை பண்ணணும். எஸ்பெஷலி ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ்னா ரொம்ப கஷ்டம். இன்ஃபேக்ட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ்க்கு தான் டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர்லாம், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்லாம் அதிகமா வருது அவங்களுக்கு தான். ஏன்னா வந்து அவங்க நைட்ல வந்து வேலை செய்யறதால நைட்ல சாப்பிடுறது, அந்த சர்க்கார்டியன் ரிதம் வந்து பாதிக்கப்படுது. ஸோ அது வந்து அவங்களோட ஓவரால் ஹெல்த்ல வந்து இட் அஃபெக்ட்ஸ். நன்றி நன்றி தீபா. லைஃப் ஸ்டைல் தான். நன்றி நன்றி. லைஃப் ஸ்டைல ஒழுங்கா பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டைலா வாழலாம். அது உண்மைதான். ஆனா நான் நினைக்கிறேன்னு சொன்னால் இப்ப அங்க போய்தான் ஜிம்ல போய்தான் நாம எங்கட இதை செய்யணும். நான் மற்ற வெளியில செஞ்சுட்டு போகலாம் பரவாயில்ல, முடியல, அவுட்டோர் எங்களுக்கு ஒத்து வரையில, மழையா இருக்கு, டெய்லி மழையா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஜிம்முக்கு போறது ஓகேயா இருக்கு. ஆனா எந்த நாளும் ஜிம்முக்கு தான் போய் அங்கதான் செய்யணும் என்று இன்றைய இளைய தலைமுறை ஓடுறத பற்றி எனக்கு அவ்வளவாக அபிப்பிராயம் இல்லை. முதல்ல வெளியில செஞ்சு பார்த்துட்டு போகலாமே என்ற மாதிரி இருக்கும். எந்த பிள்ளைகளும் அப்படித்தான் செய்யணும். ஆனா அதைத்தான் நான் சொல்றேன். என்ன இப்ப ஒரு சைக்கிளிங் ஓடுறதுல ஒண்ணுமே செய்யாமல் நேரமே அங்கதான் போய் சைக்கிளிங் ஓடுறதுல நிப்பாரு. டைம் இருக்கு போறாங்க. இருக்க ஜெனரேஷன் வந்து they are very much health conscious, which is good. எங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு இப்ப எங்க வீட்டுக்கு பின்னாடினா இன்னொருத்தர் ஆப்போசிட் சைட்ல இருக்க வீட்டோட பின்னாடி தெரியும் எங்களுக்கு. அவர் ஒரு இந்தியன் தான் நினைக்கிறேன். அவரு தினம் அது ஸ்னோ அடிக்குதா, மழை பெய்யுதா, இட் டசன்ட் மேட்டர். தினம் I see him outside doing சூரிய நமஸ்காரம். Every day he does it. Comes and does yoga, சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் வந்து இப்படி தூக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றோம்ல, அது வந்து உங்க பாடியை புரியுது. It actually gets the lymphatics going and it's a kind of anti-inflammatory exercise. So மூச்சு பயிற்சி, நம்ம யோகால எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி, 1000 வருஷத்துக்கு இந்த வெஸ்டர்ன் மெடிசன்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு வச்சுட்டாங்க. ஸோ இட்ஸ் ஸோ குட். அந்த பைலாட்டஸ், டாய்ச்சி, ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் த திங், அந்த காலத்து ஏன்ஷியன்ட் மெடிசன் இஸ் ஸோ குட். இட்ஸ் ரியலி குட். ஸோ அதை பண்ணா கூட ஓகே. பட் அவங்களுக்கு என்ன சொல்றது, அந்த மைண்ட் செட் வரணும். ஸோ இஃப் தே ஆர் ஹாப்பி டூயிங் தட், ஏன்னா ஜிம்ல வந்து ஒரே எக்ஸசைஸ் செய்யறது இல்லை. அவங்க வந்து இந்த ஸ்பின் கிளாஸ் இருக்கு, அது என்னென்னமோ இருக்கு. So variety of food மாதிரி variety of exercise is also important. So if that's what they want to do, that's fine. எனக்கு தெரிஞ்ச சில பேர் வந்து வீட்லயே செய்றாங்க. அதாவது ஒரு ஆப் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணா you can join with others doing exercise. So you can connect with them. So ஒரே டைம்ல you can do exercise in your own home, but you're joining others. There's so many things out there. It's good. It's connective world, so you're connecting. நான் எப்படி அதை செய்யணும், இதைத்தான் செய்யணும், பட் அதை செய்யற விதம் வந்து மாறி இருக்கு. பட் டசன்ட் மேட்டர். அல்டிமேட் கோல் அது செஞ்சு எக்ஸசைஸ் செய்யறது தான் கோல். அது எப்படி செஞ்சா என்ன, டசன்ட் மேட்டர். நன்றி நன்றி தீபா அவர்கள். இங்க நரமோகன் இருந்த இணைப்பு கேட்டுக்கொள்வோம். மஞ்சள் ஆன்டிபயோட்டிக் மறு பேர் மஞ்சள் தண்ணியா? தண்ணி குட் தான், இல்லன்னு சொல்லுங்க. அப்படி தமிழ்ல சொன்னா சில புரிஞ்சு கொள்ளுவாங்க. எனக்கு நாங்க மஞ்சள் தண்ணி, வெந்தய தண்ணி தருறோம் டேப்லெட்டாவோ. சரி, மிகுந்த மகிழ்ச்சி. சிறப்போ பல தகவல்கள் இருந்தன, சிறப்பாகவும் நகர்ந்தன. கேள்விகளோடு பதிலையும் கொண்டு வரும்போது சிறப்பு. ஆனால் இந்த நிகழ்ச்சி ஒரு முறை பகலில் இடம்பெறுமாக இருந்தால் இன்னும் பல வயதான பெண்கள் இதுல நிறைய, அவங்க இந்த நேரம் மொழி விழித்திருக்க மாட்டார்கள், தூக்கத்துக்கு போயிருப்பாங்க. வசதி வாய்க்கும் ஜீவா அவர்களுக்கு இருந்தால் ஒரு நாள் இந்த விடுமுறை நாட்களில் போவாவது டாக்டருக்கும் உங்களுக்கும் டைம் இருக்குமாக இருந்தால் செய்தால் நன்றாக இருக்கும். கேள்வி பதில் மட்டும் இதை இந்த 2 பகுதியும் ஒளிபரப்பி விட்டு அவங்களோட கேள்வி பதிலுக்காக மட்டும் நீங்க இணையலாம். அப்படி வாய்ப்பு உண்டாண்டு பாருங்க. அல்லது ஜீவா அவர்கள் வேலையில் இருந்து கொண்டே தீபா அவர்களிடம் வேலையில் இருந்து கொண்டு 1 மணி ஒதுக்க முடியுமா இருந்தால் சந்தோஷம். ஹாலிடேயா? இல்ல, நான் வேலை செய்றேன் இல்லனாலும் Tuesday, Wednesday, Thursday வந்து எனக்கு half a day. சரி சரி. Clinic 2 o'clock முடியும். So yeah, I can join. இல்ல before 12. No, 2 to 4. No, after 2 because என்னோட clinic வந்து finishes at 2. சரி சரி சரி. அதை பற்றி பேசுவோம். முன்னறிவித்தலை இப்போ போட்டிருந்தேன். ஆனால் இன்று ஈஸ்டர் ஞாயிறு என்றபடினால பலரும் இந்த பக்கம் இருக்க வாய்ப்பே இல்லை. அதனால அருமையான தகவல்கள்
அது கிடைக்கிற போது சந்தோஷமா இருக்கும், அவர்களுக்கு பயனாக இருக்கும். பலருக்கு இது பற்றி சில வேளைகளில் தாங்கள் குறிப்பாக இங்கிலாந்து இல்லாத ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் இதை தெளிவாக குடும்ப வைத்தியரோடு பேசுவதற்கும் அவர்களுக்கு ஒரு மொழி பெரிய தடையாக இருக்கும். அதனால் பெரிய அளவில் பேச மாட்டார்கள், அவர்களுக்கும் பயனாக இருக்கும். சரி, அது பற்றி பார்க்கலாம். ஆனால் இப்போது இப்ப இவ்வளவு பிரச்சனையும் மனித உயிரினம் தோன்றின காலத்திலிருந்தே இருக்கிறது. ஆனால் இந்த டேர்ம்ஸ், இந்த டெக்னோ வேர்டு எல்லாமே யாருக்குமே தெரியாம இருந்த காலத்தில் கூட ஆரோக்கியமாக மனிதர்கள், பெண்கள் குறிப்பாக இந்த விடயத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாத போதும் கூட சுய அனுபவத்தோடு மூத்தோர்கள் சொல்வதை பின்பற்றி வந்த. இன்று அந்த வாய்ப்பும் இல்லை எங்களுக்கு. மூத்த பெற்றோருடைய வசதி, அவருடைய ஆலோசனைகள், அனுபவங்களை பகிர்வதற்கு வாய்ப்பும் இல்லை. அதே வேளையில குறிப்பாக எல்லாவற்றுக்குமே மருத்துவத்தை நாடுகிற போது இயற்கையான இந்த சில விஷயங்களை கூட நாங்கள் மருத்துவத்துக்குள்ள போய் மாட்டுப்பட்டு போகிறோம். நீங்கள் சொன்ன தாரக மந்திரம், உணவும் ஆரோக்கிய வாழ்வும் அல்லது வாழ்க்கை முறையும் என்றதுதான் உண்மையில அடிப்படையில கடைசியா முடிய போகுது என்று நீங்களே சொல்வது உண்மைதான். அதுல அந்த சாப்பாடு தானே பிரச்சனை. இன்னும் ஒரு நிகழ்ச்சியில், புற சமூக நிஜங்கள் நிகழ்ச்சியில் ஒரு ஜிபி வந்திருந்தார். அப்ப அவரிடம் கேள்வி, சாப்பாடு தானே பிரச்சனை, அப்ப சாப்பிடாம இருந்தாலே பிரச்சனை இல்லைன்னா அவர் உடனே சொன்னார் 3 நாளைக்கு ஒரு முறை சாப்பிடுங்க. 65 வயசு பிளஸ்ன்னா 3 டேஸுக்கு. அப்போ தொகுப்பாளர் சொன்னார் இறந்துருவாங்க டாக்டர். இல்லை, நான் கேரண்டி பண்றேன், நீங்க சாகவே மாட்டீங்க, நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. எப்படியோ பசி உங்கள் உதடுகள் பசியை தேடி உண்ணும். ஆனா நீங்களாக அதுக்குன்னு நேரம் பார்த்தா 2 மணி ஆயிட்டுது லஞ்ச், 7 மணி ஆயிட்டுது டின்னர் என்று அப்படி உட்கார வேண்டாம். அந்த வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு என்று சொல்லியிருந்தார். அது ஒரு எனக்கு பிடித்தது. அதே போல அந்த ஒரு பழமொழி இருக்கிறது, இப்ப பசிக்க புசி என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் புசிக்கவே பசிக்கணும், அந்த வாழ்க்கையை தேடுவதற்கு தான் இன்று ஜூம் மீட்டிங்ல நிறைய பேர் தியானம் எல்லாம் பண்ணி தங்களோட உடம்ப மனத புறநடக்கத்தை எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு பழகுறாங்க போல இருக்கிறது. ஏனென்றால் எனக்கு பசிக்கே இல்லை, நான் வெளியே சாப்பிட இல்லை, நேற்று முழுவதும் நான் சாப்பிடல, ஆரோக்கியமாகவே இருக்கிறேன், இன்றைக்கு பசித்தால் சாப்பிடுவேன். அவர் கேள்விப்பட்டேன், ஒருவேளை சாப்பிடுறவர் யோகி, 2 வேளை சாப்பிடுறவர் போகி, 3 வேளை சாப்பிடுறவர் ரோகி. இது சொல்லி 100 ஆண்டுகளுக்கு முன்னர், அப்போது தனிய கால்நடையும் சைக்கிளும் இருந்த காலத்தில் தான் இதை சொன்னார்கள். இன்று வீட்டுல முதல்ல அகற்ற வேண்டியது டிஷ்வாஷர், அடுத்து அகற்ற வேண்டியது வாஷிங் மிஷின். இது போல விஷயங்கள் அகற்றிட்டு நாம் இப்ப ஜிம்முக்கு இளையவர்கள் அம்மா அப்பாட காசுல போய் 30 பவுனுக்கு மந்த்லி பே பண்ணி ஜிம்முக்கு போறாக்கள கண்ட்ரியை விட்டே துரத்திடணும் முதலாவது, சொந்த உழைப்புல அதுக்கு கூட. ஆனா வீட்டுல சாப்பிட்ட பிளேட்டை கழுவாமலே வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அம்மாவுக்கு எக்ஸசைஸ் போதாது, அம்மா அதையும் சேர்த்து செய்யட்டும் என்று அம்மாக்களே உடுப்பை துவைத்து காய வச்சு மடிச்சு அயன் பண்ணி எல்லாம் வைத்து மடிச்சு கொடுக்குறாங்க. அதே வேளையில தூரத்துல யூனிவர்சிட்டி என்ன 3 நாளைக்கு சாப்பாடு செய்து கட்டி ஃப்ரீசர்ல பொட்டலங்கள் எல்லாம் கொடுத்து விடுகிறார்கள். இதை கவனிக்கலாம் தானே. இது எல்லாமே 12, 13, 14 வயசுல இருந்தே பிள்ளைகள் எங்களுக்கு கூடத்தான் அந்த பழக்கத்துக்கு வந்திருந்தமா இருந்திருந்தா இன்றைக்கு இவ்வளவு சிக்கல் இருக்காது. ஆனால் இது ஒரு உலக பிரச்சனை, இது தமிழர்கள் பிரச்சனை அல்லத்தானே. ஆகவே பயனாக இருந்தது, சிறப்பான நிகழ்ச்சி, வாழ்த்துக்கள். உங்களோட அடுத்த தலைப்பு என்னவாக இருக்கும் என்று அவளோடு எதிர்பார்க்கிறோம். முன் அறிவிப்பை ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னரே கொடுத்து விட்டால் இன்னும் பலரை நேரலையில் இணைப்பதற்கு தூண்டலாம். அதுவரையிலே சிறப்பான வாழ்த்துக்கள் இருவருக்கும். பெண்களோட ஹெல்த் விஷயத்தை பத்தி கொஞ்ச நாள் பேசலாம். மெனோபாஸ் பத்தி பேசணும். நான் ஜீவா அவர்களுக்கு நான் பெரிய லிஸ்ட் அமைச்சிருக்கேன். அந்த பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன், சர்வைக்கல் ஸ்கிரீனிங், அது மாதிரி பெண்களுக்கு பேசுறதுக்கே நிறைய இருக்கிறது. ஆமாம் ஆம் ஆம். We can just do like a series. We can just cover that and then we can go. மென்னோட ஹெல்த் பத்தியும் பேசலாம். நிறைய ஆம்பளைங்க வந்து எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் பிரச்சனை வருது, அதாவது அவங்களுக்கு வந்து அவங்க பீனஸ் வந்து எரெக்ட் ஆகுறது இல்லை. ஸோ அது வந்து அவங்க ஆம்பளைங்க கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க, அவங்க பொம்பளை டாக்டர் கிட்ட தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா ஆம்பளை டாக்டர் கிட்ட சொன்னா அது ஒரு மாதிரி அவமான மாதிரி நினைக்கிறாங்க. Okay to open it up with a woman doctor, but women அப்படி இல்லை. women வந்து they want to explain அவங்களோட intimate problem women கிட்ட தான் பேசுவாங்க, ஆம்பளைங்க கிட்ட பேச மாட்டாங்க. ஸோ
வெரி இன்ட்ரெஸ்டிங் வே ஹவு பேஷன்ஸ் அப்ரோச். ஸோ நிறைய ஆம்பளைங்களுக்கு வந்து அதை பத்தி பேச பயம். ஸோ அதை பத்தி ஒரு நாள் பேசும். லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு டாக் அபௌட். கண்டிப்பா அது பெண்கள் ஆலோசனை பெற. ஆனால் இந்த விவரங்கள் எல்லோருக்குமே தெரியும், ஆண்களுக்கும் உட்பட தெரிந்திருந்தால்தான் வாழ்க்கை சுலபமாக இருக்கும். அதுவும் உண்மை. ஆனால் இப்போ அந்த மொழி சார்ந்தவர்கள் தங்களுக்குள்ள மனம் விட்டு பேசி சில பிரச்சனைகளை வழி தேடியே அல்லது கேட்டதுக்கு பிறகு எனக்கு மட்டுமில்லை எல்லாருக்குமே இது பிரச்சனையா என்கிற போது கூட சில ஆறுதல்கள் அடைவார்கள். பிறகு பின்பற்ற வேண்டிய சில விடயங்களை தெரிந்து கொண்டு பின்பற்றுகிற போது ஆரோக்கியமாக இருக்கும். முக்கியமா ஒரு மன அழுத்தம் இருக்காது. இது பற்றி சிந்திச்சுட்டு ப்ரெஷர்ல யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு கூட இது போன்ற விடயங்களை நீங்க தொடர்ச்சியா பேசுற போது ஆறுதலாக இருக்கும். அதே வேளையில் ஜீவாரில் நீங்கள் அந்த முன் அறிவிப்பு தயாரிக்கும் போது இது தலைப்பை அறிவித்து விட்டு இந்த தலைப்பில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கேள்வி இருப்பின் முன்கூட்டியே நீங்கள் பாமுகம் தொடர்பில் எழுதி அனுப்புங்கள். நாங்கள் அதற்கான பதில்களையும் தேடி தருவோம் என்று சொன்னால் இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியா ஆதரவுகள் இருக்கும் நினைக்கிறேன். அவை அந்த முன்னறிவிப்பு ப்ரொமோ கார்டுல அதையும் ஒருக்கா போடுறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. கண்டிப்பா. சரி, மிக்க மகிழ்ச்சி. தொடருங்கள். நல்வாழ்த்துக்கள். விடுமுறைகள் சிறக்கட்டும். நன்றி. வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம். நன்றி.